ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். இயேசுவை பற்றி சொல்லும் போதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பாவங்கள்லாம் ரிமூவ் ஆயிடும். அதுதான் இந்த கும்பாபிஷேகம் பண்றது. கடைசியில நான் இருக்கிற இடத்துல பூதான் இருக்கும் அப்படின்னாரு. நான் இங்கதான் இது பண்ணுவேன் கடைசி காலம் அப்படின்னாரு. இயேசுவின் மலை பிரசங்கம் முழுமையாக பைபிளில் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்களே, அவருடைய வருகைக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். இப்போ இரண்டாம் வருகைக்கு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உலகம் இரவும் பகலும் சேர்ந்தது, நன்மையும் தீமையும் செய்தது, முட்களும் பூக்களும் சேர்ந்தது. அதனால் கடைசி வரைக்கும் இதெல்லாம் தெய்வீக ரகசியங்கள். தெய்வீக ரகசியங்கள் ஒரு கிளிம்ஸ் தான் கிடைக்கும். பாபா பத்தி என்ன நினைக்கிற? அவெல்லாம் இருளில் இருக்கிறவர்கள், சாத்தானுடைய தூதர்கள் என்று நானே சொல்லி இருக்கிறேன். இந்த வாயே சொல்லி இருக்கிறது. நிறைய பேர் கோயில்ல வணங்கும் போது, சுவாமி என்னை மட்டும் காப்பாத்து சுவாமி, கான்ட்ரவர்சியை உண்டாக்கும்ன்றதால இதெல்லாம் பாபா அதிகமா பேசல. ஏன்னா அவருடைய நோக்கம் மதம் அல்ல. எதுவுமே இருந்தாலும் கடவுள் கொடுப்பார், கடவுள் செய்வார். யெகோவா ஜிரே. சுவாமி சத்ய சாய் பாபா யார்? இறைவனா அல்லது இறை தூதரா? இறைவன் அதாவது கர்த்தர் என்றால் எதை வைத்து சொல்கிறீர்கள்? கர்த்தர் என்பதற்கான அந்த சாராம்சம், கருத்தியல் பைபிளில் ஆதாரம் இருக்கிறதா? இயேசுவை பற்றி சொல்லும் போதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் அவர் வியாகுலமா இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் வியாகுலமா இருந்த காரணம் என்னன்னா, எல்லாருடைய பாவம் அவரை போட்டு அழுத்துது. இப்ப நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது எதுக்குன்னா, ஒரு கோயிலுக்கு எல்லாம் தன்னுடைய பாவத்தை எல்லாம் கொட்டிட்டு போறாங்க. ஈவன் தான் அது புனிதமான ஒரு சிலையா இருந்தாலும், அது பூஜை செய்யப்பட்ட சிலையா இருந்தாலும், அந்த பாவங்கள் விழுந்து 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 அது கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குது. அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அத்தனை அந்த மற்றவருடைய பாவங்கள்லாம் ரிமூவ் ஆயிடுது. அதுதான் இந்த கும்பாபிஷேகம் பண்றது. இந்த சுவாமியுடைய பிசிக்கல் பாடி கடைசியில இப்ப நான் பொதுவா என்ன போல சிறுவர்கள்லாம் என்ன நினைச்சோம்னா, சுவாமி இப்ப வள்ளலார் மாதிரி அப்படி கற்பூரமா போவாருங்கிற லெவல்ல நாங்கெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தோம். ஆனா பார்க்க போனா இயேசுவை போல 100 மடங்கு மற்றவர்களுடைய கர்மாவை வாங்கி தன் உடலில் ஏற்றுக்கொண்டதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அவர் அந்த சரீரத்தை முக்கியத்துவமே கொடுக்கல பாபா. அது என்ன பண்ணாரு, ஒரு தடவை சொல்றாரு, பிரபல போதகர் சொன்னார், நம்ம பாபாவுடைய கூடவே இருந்தவர். அவர் சொன்னாரு, கடைசியில நான் இருக்கிற இடத்துல பூதான் இருக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் சமாதி ஃபுல்லா பூ இருக்கு. பாபா எப்படி மறைவார்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா கடைசி நேரத்தில் நான் இருக்கும் இடத்தில் பூ இருக்கும். சாமி எங்க உட்கார்ந்து தரிசனம் கொடுப்பாரோ அந்த இடத்துல பூ இருக்குது. இன்னொன்னு, பாபா இந்த உடல் நலம் குன்றிய கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணி, சாமி இங்க ஒரு வீடு வாங்கலாம் இருக்கு. சாமி சொன்னார், கொஞ்சம் பொறு, 2 வீடு வாங்கலாம். ஏனென்றால் பாபா தன்னுடைய தேகத்தை விட்ட பிறகு அங்க திடீர்னு ரியல் எஸ்டேட் சரிந்து போய்விட்டது. அப்போ அதுதான் முன்னோட்டியே சொல்றாரு. இன்னொன்று, அனில்குமாரோடு பாபா நடந்துட்டே இருக்கும்போது, அந்த வராந்தால நடக்கும்போது அந்த குறிப்பிட்ட சென்டர்ல வந்தாரு. சென்டர்ல நின்று, இங்கதான் நான் இங்கதான் இது பண்ணுவேன் கடைசி காலம் அப்படின்னாரு. என்னை இங்கதான் வைப்பாங்க அப்படியே உட்கார்ந்து சொல்லிக்கவே இல்லை. நீ யாரு? நான் சாதாரண மனுஷகுமாரன் என்றுதான் சொன்னார். ராமர் என்ன சொன்னார்? சாதாரண பரவுரி தரித்து போனார். கிருஷ்ணர் வேண்டுமானாலும் அவருடைய காலம் வேறு. அவர் பட்டு இது போட்டு அது அந்த தாயார்கள் பண்ணது. கிருஷ்ணனுடைய தாயாரு, வளர்த்த தாயாரு, அவரு பட்டு உடுத்தி ஆனந்தப்பட்டார். அதையே ஏத்துக்கினார். சோ இதுல ஒண்ணுமே இல்லை. உடை என்பது ஒன்றுமே இல்லை, அந்த எண்ணத்தை உடை. இயேசுவின் மலை பிரசங்கம் முழுமையாக பைபிளில் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்களே, அதை பற்றி மற்றும் என்னென்ன மறைக்கப்பட்டு இருக்கலாம் என்பது பற்றிய உங்கள் உணர்வு? இதெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் என்னென்னவோ பண்றாங்க. நான் பொதுவா என்ன நினைக்கிறேன்னா, 3 நாள் அவர் பேசினாரு, 3 நாளுக்கு அவங்களுக்கு பசி எடுக்கல, ஒன்றும் தெரியல அப்படின்னு இருக்கு. 3ஆவது நாள் அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னு வருது. இந்த 3 நாள்ல எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எது எது கிடைத்ததோ அதெல்லாம் ரத்தனங்கள். ஏனென்றால் அங்கே 5000 பேர் கூடியிருந்தாங்க. 5000 பேருக்கு என்ன தேவையோ, இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். நீங்க போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வாங்க தேவையில்லை.
அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்க போறீங்க. அந்த மாதிரி சுவாமி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அந்த அத்வைதம் துவைதம் எல்லாமே சொல்லிருப்பாரு. ஏன்னா ஜீசஸ் துவைதம் சொல்லியிருக்காரு, அத்வைதம் சொல்லியிருக்காரு. ஆனா அதை எடுத்துக்கிறவங்க விதத்துல தான் வித்தியாசப்படுது. அதை புரிஞ்சிக்கிறவங்க. ஏனென்றால் அத்வைதம்னு வந்தானா எல்லாம் ஒன்று. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொண்டவன் எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அமர்வான். இப்போ அவருக்கு தனி சிம்மாசனம் சொல்லல, அவர் உட்கார்ந்ததே அப்பா சிம்மாசனம். நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமர்வான். இப்ப இந்த இடத்துல பிதா சிங்காசனம், பிதா உட்காருது, இவரு உட்கார்ந்துட்டாரு, ஜெயம் கொண்டவனு உட்கார்ந்தாச்சு. இதுதான் அத்வைதம். இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி பைபிள் என்னென்ன பேசுகிறது? அது வரப்போகிற ஸ்ரீ பிரேம சாயி பாபாவோடு எவ்வாறு பொருந்துகிறது? இரண்டாம் வருகை என்று சொல்லும்போது அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னொன்னுல என்ன சொல்றாரு, ஒரு செகண்ட்ல நடக்கும். மின்னல் மின்னி போற மாதிரி ஒரு செகண்ட்ல நடக்கும். உலகம் எங்கும் அது ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அவருடைய வருகைக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில ராப்சர் ஆனவங்க, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அது அமைதியா உலகத்துல வாழ்வாங்க. பசுவும் நரியும் காட்டு மிருகங்களும் ஒன்றாக இருக்கும், ஒன்றாக தண்ணீர் குடிக்கும். கெடுதல் இருக்காதாங்க, கெடுதல் தீமையே இருக்க, தீமை களையப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 1000 வருஷம் அரசாட்சி. இந்த நம்பிக்கையில தான் கிறிஸ்துவமே கட்டப்பட்டிருக்கிறது. அதனால இப்போ இரண்டாம் வருகைக்கு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆனா ஒரு விஷயத்த சொல்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் இதோ சீக்கிரமா வருகிறேன். நான் வரும்போது அவரவர்களுடைய பலனை என் கையில் கொண்டு வருகிறேன். இதுதான் கர்மா தியரி, வேற ஒண்ணுமே கிடையாது. அநியாயம் செய்யறவன் அனுபவிப்பான், பரிசுத்தமா இருக்கும் அனுபவிப்பான். அதுதான் சுவாமி எப்படி சொல்றாரு, ஒரு இந்துவை நல்ல இந்துவாக, ஒரு கிறிஸ்துவனை நல்ல கிறிஸ்துவனாக, ஒரு முஸ்லீமை நல்ல உயர்த்துவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்றாரு. சோ இதேதான் அவர் இரண்டாம் வருகையில ஜீசஸ் என்ன செய்யறாரோ அதை தான் இவர் செய்ய போறாரு. பிரேம சாயி இயேசுவின் வடிவில் இருப்பதால் உலக கிறிஸ்துவர்கள் தாங்கள் காத்திருந்த கிறிஸ்து அவரே என உணர்வார்களா? ஏன் கேட்கிறேன் என்றால், இறை தூதர் வருவார் என மோசஸும் அப்போது அறிவித்தார். அவர் இயேசுவாக வந்தபோது அறிவிப்பை கேட்டவர்கள் மறுதளித்தார்களே. ஆக இந்த யதார்த்தத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உலகம் இரவும் பகலும் சேர்ந்தது, நன்மையும் தீமையும் செய்தது, முட்களும் பூக்களும் சேர்ந்தது. அதனால் கடைசி வரைக்கும் தீயவர்களும் இருப்பார்கள், நன்மையவர்களும் இருப்பார்கள், சந்தேக தாமசும் இருப்பார்கள், நம்பிக்கை தானும் இருப்பார்கள். அதனால எல்லாரும் இருப்பார்கள். இறைவனாக யாரை செலக்ட் பண்றாரோ, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். many are called, few are chosen ஜீசஸே சொல்லியிருக்காரு. எல்லாரும் கூப்பிடுவார், எல்லாருக்கும் சுவிசேஷம்ன்றாங்க. சுவிசேஷம் நல்ல நல்ல வார்த்தை, எல்லாருக்கும் சுவிசேஷம். எல்லாரும் யார் அதை அனுபவிக்கிறாங்களோ, யார் இப்போ சுவாமி சொல்லுவாரு, மைசூர் பாக்கு இருக்குது, அது மைசூர் பாக்கு சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது எடுத்து சாப்பிட சொல்லவே வேண்டாம். சோ ஜீசஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஐயப்பனா எந்த தெய்வமா இருந்தாலும் அனுபவிக்கிறவன் சந்தோஷமா அனுபவிப்பான். அவனை சொல்லவே வார்த்தை வராது. அந்த இடத்துல ஒரு அனுபவம் வந்துச்சா வார்த்தை வராது. ஜீசஸ் பிரேம சாயியா கூட வரலாம். இதெல்லாம் தெய்வீக ரகசியங்கள். தெய்வீக ரகசியங்கள் ஒரு கிளிம்ஸ் தான் கிடைக்கும். இன்னொன்னு, அப்படி வருகிறவர் எல்லாருடைய இதயங்களும் வெல்கிறவராக இருப்பார். எல்லாருடைய இதயங்கள் வெல்லும் போது அங்க என்ன இது வரும், பிரச்சனை வரும்? ஒண்ணும் இல்லை. இப்போ ஜீசஸ் கிட்ட பாபா கிட்ட வந்தவங்களும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் திட்டினேன் பாபாவை, நான் ரொம்ப மோசமா இருந்தேன், பாபா கிட்ட மாறினேன்றாங்க. சோ நானே திட்டிருக்கிறேன். அவர் சாத்தானுடைய ஒருத்தர் என்ன கேட்டாரு அந்த நேரத்துல, பாபா பத்தி என்ன நினைக்கிறேன், அவங்களாம் இருளில் இருக்கிறவர்கள், சாத்தானுடைய தூதர்கள் என்று நானே சொல்லியிருக்கிறேன். இந்த வாயே சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு பாபாவை தவிர எனக்கு தெய்வமே இல்லை. என்னுடைய பூஜை ரூம நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்க பாபா படம் தான் இருக்குது, வேற யாருமே கிடையாது.
அப்படி மாற்றி விட்டார். அப்படியே கிறிஸ்தவர்களையும் மாற்றுவார், முஸ்லிமையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுதான் இயேசுவின் 2ஆம் வருகை என்று நான் நம்புகிறேன். இயேசுவும் அற்புதம் புரிந்தார், சுவாமி சத்யசாய் பாபாவும் அற்புதம் புரிந்திருக்கிறார், புரிந்து கொண்டே இருக்கிறார். ஏன் இந்த உலகமே இறைவனின் நெறிகளை கடைபிடிக்க இயலாமல் இறை அற்புதங்களுக்கு மட்டும் மயங்குவதாக நினைக்கிறீர்கள்? இறைவன் புரியும் அற்புதம் உலகியல் வாழ்வுக்கா அல்லது ஆன்மீக வாழ்வுக்கா? பொதுவாக உபதேசங்களை கடை கொள்ளுவது என்றால் சத்தியம் வதா தர்மம் சரா என்று ஆரம்பிக்கிறோம். சத்தியத்தை சொல்லு என்னும் போதே நமக்கு ஏதோ ரொம்ப பாரமா தெரியுது. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சுயநலம் இருக்கிறது. நிறைய பேர் கோயில்ல வணங்கும் போது சாமி என்னை மட்டும் காப்பாத்து சுவாமி இப்படிதான் வேண்டுவான். சில பேரு எதிர் வீட்டுல இருக்கவன் பெரிய டிவி வாங்கிட்டான், சாமி அவனுக்கு என்ன அக்கிரமம் பண்றானோ தெரியல, அவன் நியாயம் விசாரி, இப்படிலாம் ப்ரே பண்ணுவாங்க. சாமி என்ன சொல்ற, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். பாபா கிளீனா சொல்லியிருக்காரு, திரௌபதிக்கு கொடுத்தாயே துணியை பிரகலாதனுக்கு கொடுத்தாயே தரிசனத்தை என்று கம்பேர் பண்ணாதே. நீ என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் கேளு, அது தகுதியா இருந்தால் நான் தருகிறேன். நீயும் நானும் நடுவில் யாரு பிரகலாதன் யாரு யாரும் தேவையில்லை. நீ நேராக என்ன பேசு, நான் நேராக உங்ககிட்ட பேசுறேன். நீ என்ன செய்யணுமோ கேளு, நான் செய்யறேன். பாபாவுடைய பக்தருடைய அனுபவமே இதுதான். நமக்கு என்ன வேணுமோ கேட்கணும், அதை விட்டுட்டு அரட்டை பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை. இன்னொருத்தரை கம்பேர் பண்ணிட்டு அவன் பொல்லாதவன் இவன் பொல்லாதவன் எதுக்கு, நீ யாரு, உன்னை நீ ஆராய்ந்து பார், அப்போ நீ பொல்லாதவன் எவ்வளவு பொல்லாதவன் தெரியும். இதுதான் சுவாமி சொல்றார், இதுதான் ஜீசஸ் சொன்னார். உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை மறைத்து, உத்திரம் அதாவது பெரிய உத்திரமே இருக்குது உன் கண்ணில், பிறர் கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கிறாய் மாயக்காரணி. முதலில் உன்னுடைய கண்ணில் இருக்க உத்திரத்தை எடுத்து போடு, பிறருடைய இதை நீ பார்க்காத அப்படின்றாரு. அதாவது அவரும் அதே சொல்றாரு, உன்னை பத்தி நீ பாரு, கேளுங்கள் தரப்படும் சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு, கேளு, நேர கேளு நான் தரேன். பாபாவும் அதான் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும். எனக்கு அது மாதிரி நிறைய அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பே கள்ள போதகர்கள் வருவார்கள் என்று இயேசுவே சொன்னது போல் கள்ள பிரேமசாயி பசங்கள் வந்து விட்டார்களே, இதை எப்படி பார்க்கிறீர்கள் சார்? இது இயற்கை. இப்போ டி நகர் போனீங்கன்னா ஜுவல்லரி இருக்கும், பெரிய கடை இருக்கும், பக்கத்துல உமா ஜுவல்லரி. அது என்னன்னா கவரிங் நகைகள். பாபாவே ஒரு தடவை சொன்னாரு. ஏன்னா அன்னைக்கு பாபா பேசுற மூட்லயே இல்லை. ஆக்சுவலா தரிசனம் கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்தார். ஆனா அவரை பேச வச்சது எதுன்னா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு ஒரு பத்திரிகை. அதுல என்ன பண்ணாங்க, புதுசா ஒரு பாபா கிளம்பினார். ஆனா அவருக்கு எந்த தெய்வ சக்தி ஒன்றும் கிடையாது. அவரு அட்ராக்ஷனா என்னவோ பண்ணாரு. அவரை பத்தி போட்டு நியூ பாபா அட்ராக்ட்ஸ் மோர் கிரௌட். இந்த புதுசா வந்த பாபா ஏகப்பட்ட கும்பலை சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் வந்தது. இதுல நிறைய பக்தர்கள் விசனமாயிட்டாங்க, குழப்பமாயிட்டாங்க. இது என்ன உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியல. அவங்களாம் தரிசனத்துக்கு வந்திருக்காங்க ஒயிட் ஃபீல்ட்ல. சுவாமி அன்னைக்கு என்ன பண்ணாரு, நேரம் மைக் எடுத்துன்னு வர சொன்னாரு. அவங்களே சர்ப்ரைஸா இருந்தது பசங்களுக்கு. திடீர்னு மைக் எடுத்துன்னு வர சொல்றாரு. மைக் எடுத்துன்னு வந்து சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு பெண்மணி ஒரு கடைக்கு சென்று ஒரு நகையை தேர்ந்தெடுக்கிறார். அந்த நகை பிரகாசமாக இருக்கிறது. இது கவரிங் நகையாச்சேம்மா, இதை போய் வாங்கியிருக்கிய. உடனே அவள் கடைக்காரரிடம் சண்டை செய்கிறாள். கடைக்காரர் என்ன சொல்றாரு, உன்னிடம் எல்லா நகையும் காட்டினேன், நல்ல நகையும் காட்டினேன், கவரிங் நகையும் காட்டினேன், உனக்கு இது பிடித்திருந்தது என்று வாங்கி கொண்டாய், நான் என்ன செய்வது என்று சொல்கிறார். உண்மைதானே? நாம எது தவறோ அதை ஆனந்தமாய் பின்பற்றுகிறோம். எது சத்தியமோ அது கசப்பாக இருக்கிறது நமக்கு. அது நம்மிடம் உள்ள குறைதான் தவிர இறைவன். சாமி சொல்றார், டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் கிரியேஷன், டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் கிரியேஷன், யூ ட்ரை டு சேஞ்ச் யுவர் விஷன். இதுதான் சாமியோட உபதேசம். பைபிளின் சாராம்சம் என்ன? இயேசுவின் ஒட்டுமொத்த போதனையை ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்வீர்கள்? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. மூணுத்துலயும் அதான் பெருசு அப்படிங்கிறார்.
இயேசு இந்தியாவுக்கு வந்ததாக சுவாமி பாபாவே டாக்டர் காடியா போன்றவர்களிடம் பகிர்ந்திருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து? அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். நான் அதை ஒரு புக்ல படிச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். இன்றைக்கும் முஸ்லீம்ல ஒரு குரூப் இருக்காங்க, அகமதியா குரூப்னு. அகமதியான்றது சுவிசேஷம் பண்ற மாதிரி, கிறிஸ்துவர்கள் பண்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புக்ல நான் படிச்சேன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேரு, அந்த பேரோட அவர் இங்க வராரு, காஷ்மீர்ல வந்து அவருடைய கல்லறை காஷ்மீர்ல இருக்குதுன்னு சொல்றாரு. இது முக்காவாசி கான்ட்ரவர்சியை உண்டாக்கும்ன்றதால இதெல்லாம் பாபா அதிகமா பேசல. ஏன்னா அவருடைய நோக்கம் மதம் அல்ல, மனிதம். அந்த மனிதம் நோக்கமா இருக்கும்போது இந்த கான்ட்ரவர்சிலே போயிருந்தா ஆராய்ச்சி பதில், ஆராய்ச்சி பதில் எதுக்கு? அனாவசியம். அவர் வாழ்ந்தார், அவர் இருந்தார், அவர் வந்தார், போனார். சாமி சொல்லியிருக்கார். அவருடைய ஜீசஸுடைய 12 வயசுலேருந்து 30 வயசு வரலும் 18 வருஷம். 18 வருஷம் 6 வருஷம் இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் நடந்து வந்தது அப்படியே எவ்வளோ அற்புதம் பண்ணியிருப்பார். 6 வருஷம் இந்தியாவில் இருந்தாரு. கடைசி 6 வருஷம் அவர் திரும்பி போகிறதுக்கு ஆச்சு. அப்புறம்தான் அவர் உபதேசம் பண்ணார், ஞானஸ்நானம் பண்ணார். ஏன்னா கங்கை கரையெல்லாம் வந்து பார்த்துருக்காரு. கங்கா ஸ்நானம்ன்றது நமக்கு ஞானஸ்நானம், இந்துக்களுக்கு ஞானஸ்நானம் தான் கங்கா ஸ்நானம். இதைதான் அங்க ஒரு புதுசா கொண்டு வர்றார். பழைய ஏற்பாட்டில் இல்லை. அது பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம்ன்ற வார்த்தையே இல்லை. பரிசுத்தர்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஞானஸ்நானம் என்ற வார்த்தை இல்லை. அந்த ஞானஸ்நானம் ஆரம்பிக்கிறது ஒரு குரு தேவை. அந்த குரு தான் யோவான் ஸ்நானகன். ஸ்நானம் பண்ணிவிட்டதால அவர் யோவான் ஸ்நானகன் என்று பேர் எடுத்தார், ஜான் த பேப்டிஸ்ட். அப்போதான் அந்த தியரியே வருது, ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை ஜீசஸ் உலகத்துக்கு வெளிப்படுத்துறாங்க. அதான் ஞானஸ்நானத்தோட அர்த்தம் என்னவென்றால், இதுவரை நான் நிறைய பாவம் செய்து விட்டேன். சோ இந்த பாவமானது, பாவ சரீரமானது இறைவனை நான் அறிந்த பிறகு, இறைவன் என்னை ரட்சித்த பிறகு பாவ சரீரம் இறந்து விடுகிறது. இறந்த சரீரத்தை புதைக்க வேண்டும். அந்த புதைப்பதுதான் ஞானஸ்நானம். தண்ணீருக்குள்ளே மூழ்கி அந்த இறந்த சரீரத்தை புதைத்து, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, அவன் புதிய மனுஷனாகிறான். அவன் மேல வரும்போது அந்த பழைய மனுஷனை அவன் புதைத்து விட்டு புதிய மனுஷனாக எல்லாம் புதியதாயின அப்படின்னு பைபிள்ல இருக்கும். அதுதான் அர்த்தம். ஆக்சுவலா இவர்களுக்கு ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றது. அது அவங்க ரெக்கார்ட் பிரகாரமே சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குது. ஒரே பைபிளை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உபதேசம் பண்றாங்க. அவங்க குடும்ப அந்தந்த கூட்டத்தை ஒழுங்கா அவங்க காப்பாத்தினா போதும், அவங்களுடைய பொறுப்பு. என்ன சொல்றேன்னா, ஞானஸ்நானம்ன்றது அர்த்தம் இதுதான். பழைய மனிதன் ஒழிந்து போய் புதிய மனிதனாய் வாழ வேண்டும், இதுதான். இன்னொரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்தியோகியாவில், கிரேக்க நாடு இது, முதலில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. சீஷர் எப்படி இருப்பான்? குருவ மாதிரியே இருப்பான். அந்த சீஷர் ஏன் செலக்ட் பண்றாரு? சீடர் அவனை சரியான உபதேசம் கொடுத்து நடக்க வச்சு, அவனை சரியா பண்ண வச்சு, அவன் குரு மாதிரி இருப்பான். ஏன்னு அவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடு என்றார்கள். பொதுவாக ஒரு வெல்நோன் மனுஷன் காட்டி கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதுல என்னன்னா, 12 சீஷர்களும் ஒரே மாதிரி இருந்தார்கள். ஒரே மாதிரி தலைமுடி, ஒரே மாதிரி உருவம். யார் என்று தெரியாது. அந்த சீஷர்களுக்கு தான் தெரியும் அதுல ஜீசஸ் யாரு. அப்படி இருந்தார்கள். இவர் போய் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறார் என்றார். சோ இதுல என்ன அர்த்தம்னா, சிஷ்யர் குரு மாதிரியே மாறணும். அதனால சிஷ்யருக்கு தான் கிறிஸ்துவன் என்று பெயர். கிறிஸ்து அவன் என்று பிரிப்பார்கள். கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்தவன். இன்றைக்கு அந்த வார்த்தை மாறி போய் சேர்ந்தா போதும், அப்புறம் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாடு. அவன் சேர்ற வரைக்கும் கஷ்டப்படுவான். அவனுக்கு உபதேசம் பண்ணி சேர்ந்த பிறகு அவனை விட்டுட்டு அடுத்த மீனை பிடிக்க போயிடுவான். மனுஷர்களை பிடிக்கிறான்னு இவர் மீன்கள் பிடிக்கிற மாதிரி மனுஷனை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜீசஸ் அனுபவிச்சது அந்த வாயால ஏன் கெட்டதெல்லாம் சொல்லணும்? பாபாவை அனுபவிச்ச அந்த வாயால ஏன் வித்தியாசத்தை சொல்லணும்? நல்லதை சொல்லுவோம். அதுதான் எனக்கு
உலகம் இன்னொரு முறை இயேசுவின் தந்தையாகிய கர்த்தரான ஸ்ரீ பிரேமசாயியை எவ்வகையில் ஏற்றுக்கொள்ளப் போவதாக உணர்கிறீர்கள்? அதுபோல் பிரேமசாயி எந்த வகையான மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வருவார் என நீங்கள் பேர்லயே பிரேம இருக்குது. பிரேமசாயி பேர்லயே பிரேமன்னு வந்துச்சு. பிரேமனா அன்பு. இவ்வுலகத்தில் அன்பே நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. சோ அந்த அன்பு கொடுக்கும், அன்பு பெறாது அப்படின்னு பைபிள்ல இருக்கும். அந்த 13ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம். எல்லாரும் யாராவது பைபிள் படிக்க நேர்ந்தால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், இதுதான் பைபிளோட சாராம்சம். அன்பு தற்பொழுவை நாடாது, அன்பு சுட்டரிக்க தன் சரீரத்தை கொடுத்தாலும் அன்பு மாறாது. இப்படி நிறைய விஷயம் கொடுத்திருப்பார் டெபினேஷன். அதுலதான் முடிவுல சொல்றாரு, இப்பொழுது நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் 3 நிலைத்திருக்கிறது, இவற்றில் அன்பே பெரியது. முடிச்சிடறார் சாமி. அதான் சொல்றார், லவ் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ், செல்ஃப் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ் அப்படின்றார். சோ அதனால பிரேமசாயி வரும்போது அவருடைய ஈர்ப்பு சக்தியும் வருகிறது. அந்த ஈர்ப்பு சக்தி புவி ஈர்ப்பை விட அதிகமா பவரா இருக்கும். புவி ஈர்ப்பு சக்தி ஒரு ராக்கெட் போகும்போது மேலே பறப்பதற்கு புவி ஈர்ப்பை காட்டிலும் அதிக சக்தியை கொடுத்து மேலே பறக்குது. அந்த ஈர்ப்பு விசையை தாண்டிட்டு சந்திரனோ வேற ஏதோ மண்டலமோ போனோம்னா அங்க இருக்கிற ஈர்ப்பு சக்தி கேட்டபடி தன்னை மாற்றிக்கொண்டு அதை பிளந்து கொண்டு உள்ளே போகிறது. அதுபோல மகான்கள், அவதாரங்கள், பரம புருஷர்கள் இவர்கள் வரும்போது அந்த ஈர்ப்பு சக்தியில் தான் எல்லாரும் மாறுவார்களே தவிர வெறும் உபதேசத்தில் மாறுவதா இருந்தால் ஏகப்பட்ட பேர் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க உபதேசம், அங்கங்க காலக்ஷேபம் நடக்குது. காலம்தான் சேபம் ஆகுது. மனசுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரல. சாமி சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் எனி இன்ஃபர்மேஷன், ஐ வாண்ட் ஒன்லி டிரான்ஸ்பர்மேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் அவதாரம் வருது. இது பிரேமசாயி பூரண அவதாரமா வர்றதால சிரடி சாயோட முழு சக்தியும் சத்யசாயோட முழு சக்தியும் எல்லாம் சேர்ந்து பிரேமசாயியாக வரும்போது மலர்ந்து விடும். நம்பிக்கை மலர்ந்து விடும், அன்பு மலர்ந்து விடும், ஒற்றுமை மலர்ந்து விடும், எல்லாம் நடக்கும். அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு டிவோட்டிக்கும் தேவை. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சாயரா. இந்த நம்பிக்கையில தான் நம்ம சர்வீஸ் பண்றதோ எது பண்றதோ இருக்கணும். சுவாமி பார்த்துப்பாரு. பைபிள்ல ஒரு பேர் இருக்கும் ஜீசஸுக்கு, யெகோவா ஜிரே. யெகோவா ஜிரே அப்படின்னு ஒரு பேர், ஒன் ஆஃப் த நேம். யெகோவா பத்தி சொல்லும் போது, யெகோவா அந்த யூதர்களுடைய கடவுள். யெகோவா ஜிரேனா கர்த்தர் கொடுப்பார், லார்ட் வில் ப்ரொவைடு. எதுவுமே இருந்தாலும் கடவுள் கொடுப்பார், கடவுள் செய்வார். யெகோவா ஜிரே. அது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது ரொம்ப அருமையா இருக்கும் பைபிள்ல. பெத்லகேம்னா ஒரு அர்த்தம். பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு, அதாவது ஹவுஸ் ஆஃப் பிரெட். அங்கிருந்தா உங்களுக்கு எல்லாம் உபதேசம் வந்தது. அப்பத்தின் வீடு, உங்களுக்கு கிடைக்கிற அப்பா அதான். நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவார். நம்ம தலைவர் சாப்பிடலையே, குரு சாப்பிடலையேன்னு சிஷ்யர்கள் கவலைப்படுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று இருக்கிறது, என்னை அனுப்புறவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அந்த போஜனம். சுவாமி சொல்றாரு, யுவர் பஜன் இஸ் மை போஜன். நாம வெறுமா சாப்பிட்ற பூரி மசாலா எல்லாம் கிடையாது, யுவர் பஜன் இஸ் மை போஜன்ன்றாரு. அதனால அந்த போஜனம்ன்றதே ஒருத்தர் எப்படி உடலை அன்னமய தேகத்தை எப்படி உற்சாகப்படுத்துகிறதோ அது மாதிரி நாம நடந்துக்கிற விதம் நம்முடைய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தும், ஆத்மாவை உற்சாகப்படுத்தும். சுவாமி சத்ய சாயி பாபா யார்? இறைவனா அல்லது இறை தூதரா? இறைவன் அதாவது கர்த்தர் என்றால் எதை வைத்து சொல்கிறீர்கள்? கர்த்தர் என்பதற்கான அந்த சாராம்சம், அந்த கருத்தியல் பைபிளில் ஆதாரம் இருக்கிறதா? பாபா கர்த்தர் என்பதற்கு அதாவது பைபிள்ல கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று இருக்கிறது. ரெவலேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, த ரெவலேஷன். இதுல என்னன்னா, இது எப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்றால், இயேசுடைய எல்லா சிஷ்யர்களும் சீடர்களும் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சரித்திரம் இது. அதுல ஜான் என்பவர் இயேசு மேல் மிகுந்த அன்பு உள்ளவர். அதனால அவருக்கு அந்த மரணம் சம்பவிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் நாடு கடத்தப்பட்டு யார் மற்ற ஒரு தீவிலே விடப்பட்டார். அந்த தீவிலே இருக்கும்போது அவருக்கு வெளிப்படுத்தின சில விஷயங்களை வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதினார். அதுல ஒரு இடத்துல வருது, இந்த மாதிரி பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு, வெண்ணுடை தரித்திருப்பார்,
அவர் தலையில் அநேக கிரீடங்கள் இருந்தது. இந்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு தப்பு. ஒரு கிரீடம் ஒரு தலையில இருக்கிறது நியாயம். கிரீடம் அல்ல, கிரவுன்றது முடி. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், முடி என்று வார்த்தையை சொல்லுவோம். அநேக முடி இருந்ததுன்னு தான் அர்த்தம். அது மணிமுடி. அப்போ பாபா தலை ஃபுல்லா முடி இருக்குது, அதுதான் அர்த்தம். அநேக கிரீடங்கள்ன்றது அவர் பார்த்தது. பெண்ணுடை தரித்திருந்தார், அநேக கிரீடங்கள் இருந்தது. அவர் பெயர் சத்தியம். அந்த சத்தியம்ன்ற வார்த்தை அதில் இருக்கும். அதனால சத்திய சாய் பாபா அவர்தான்றது இந்த இடத்த காட்டுறார். என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவங்கள், ஆத்மார்த்த அனுபவங்கள் என்று என்னை பொறுத்த வரைக்கும் பாபா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களை காட்டிலும் பெரியவர் தான் பரமாத்மா. அவர்கள் என் வேலையை செய்கிறார்கள். சாமி தான் செய்யறாரு அவங்க மூலமா. சிவன் பிரம்மா மூலமா கிரியேட் பண்றாரு, விஷ்ணு மூலமா காப்பாத்துறாரு. முடிக்கணும். எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு, அவதாரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு தேய்மானம், ஒரு முடிவு. அந்த முடிவை சிவன் பார்த்துக்கிறார். சோ இதெல்லாம் என்னுடைய தொழிலை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சர்வாதீத அப்படின்னு ஒரு வாசனம், எல்லாத்துக்கும் அதீத, எல்லாத்துக்கும் மேற்பட்ட. சர்வ தேவதா அதீத ஸ்வரூபி, எல்லா தேவதைகளுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் அதீதம், அதுக்கும் மேலானவர. அப்படி இருக்கிறதால he can assume any form, எல்லாத்தையும் தாண்டி எல்லா சக்தியும் உடையவர். அவர் என்ன பண்ணுவாரு, சிவனா காட்சி கொடுக்குறாரு, முருகனா காட்சி கொடுக்குறாரு, அந்தந்த பக்தர்களுக்கு ஏற்றபடி இயேசுவா காட்சி கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. he can assume any form because he is பரபிரம்மம். சோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு சத்யசாய் பரபிரம்மமாகவே தெரிகிறார். பைபிளில் இருந்து எவற்றையெல்லாம் தற்போதைய கிறிஸ்துவர்கள் கடைபிடிக்காமல் விட்டதும் அதை அவர்களோடு சேர்த்து உலகமே கடைபிடிக்க வேண்டியதும் என்னென்ன? புத்தக கிறிஸ்துவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சவர்கள் புஸ்தகம் படிக்கிறாங்க. பைபிள்ல சங்கீதம் 1 இருக்குது, அதுல ரொம்ப அருமையான வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 நிபந்தனை. துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு நடந்ததான் இவன் துரியோதனை. என்ன ஆச்சு கடைசியில? பாவியுடைய வழியில் நின்னான்னா ஒரு அழிவு வரும்போது அந்த பாவியோட இவனும் சேர்ந்து அழிஞ்சிடுவான். பாவியுடைய வழியிலும் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அவன் உட்காரும் போது அந்த ஈவில் ஸ்பிரிட் தான் அவனுக்கும் வரும், அந்த பரியாசம் அந்த இதுதான் வரும் அவனுக்கு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அடுத்தது உண்மையான நிபந்தனை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பைபிளை புனிதமான புஸ்தகமா மேல வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்கள். அந்த பைபிளை எதுவும் போட மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அவங்க பிரிச்சுக்கிட்டோ பார்த்தா கூட அந்த புனிதம் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். படிப்பாங்க, ஏதோ படிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரியமா இருப்பாங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். பிரியமாவும் இருக்கணும், அதே நேரத்தில் தியானமா இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, பிரியமா இருக்கிறவர்கள் தியானம் பண்ண மாட்டாங்க. தியானமா இருக்கிறவங்க யாருன்னா பைபிள்ல குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்குது, இதுல என்ன யோவான் சொன்ன தப்பா இல்ல மத்தேயு சொன்ன தப்பா, இப்படி சில பேர் இருப்பாங்க. அவங்க பைபிளை ஆராய்ச்சி பண்றதே அது ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த பைபிள் ஒண்ணுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. அதுவும் தப்பு. பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சோ இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு தேவையானது நான் நினைக்கிறேன். பாபா அடிக்கடி சொல்லுவாரு, எப்பொழுதும் உள்ள பாரு. அதாவது தூரம் என்று ஓடுகின்ற வீணர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்தமை பராபரம். ஊரு காடு போய் உழன்று நின்று தேட வேண்டுமோ? ஊரு காடுலாம் போய் தேடுறியே, நேரதாக உம்முளே நினைத்தறிந்து கொள்ளுமே. உனக்குள்ள இருக்குது, அதை பாரு. அதுதான் பாபா சொல்றாரு, அதுதான் ஜீசஸ் சொல்றாரு. எல்லாம் உனக்குள்ள இருக்குது. அதுதான் எனக்கு நல்லா பதிஞ்சிச்சு. அங்க போய் நான் கத்துக்கினது ஃபெய்த், லவ் டுவர்ட்ஸ் மேன். தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னுடைய அன்பு குறுகியதா இருக்கக்கூடாது. எவனும் ஒரு விளக்கை ஏற்றி அதை மரக்காலால் மூட மாட்டான் அப்படின்னு பைபிள் இருக்கு. அதை ஜீசஸ் எப்படி சொல்றாரு, மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
மலை மேல ஒரு பட்டணம் இருக்குது, கீழே பார்த்தா தெரியும் ஒரு பெரிய இடம் இருக்குது. மலை மேல உங்கள் விளக்கு தண்டின் மேல் வையுங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இதேதான் பாபா சொல்றாரு. You are the light. 3 விதமான அனுபவத்தை பாபா சொல்வார். I am in the light, light is in me, I am the light. நானே அந்த உணர்வு என்று வந்து விட்டால் அத்வைதம் பூரணமடைந்து விடும். சுவாமி ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புற. ஒரு தடவை சுவாமி ஒரு டிவோட்டியை பார்க்க போறார். இது ரொம்ப ஆச்சரியம். டிவோட்டி சாமியை பார்க்க வருவாங்க, சுவாமி டிவோட்டியை பார்க்க போறாரு அந்த சரீரத்தோட. அப்போ அவர் கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சாமி சொல்றாரு, அவன் அத்வைதத்திலேயே ஊறினவன், அத்வைதத்திலேயே ஊறினவன். அத்வைதத்துல 2ன்றது இல்லை, அத்வைதத்திலே ஊர்னவன் அவன். அவர் பேர் கோபாலகிருஷ்ணன். அவர் பேர் கோபாலகிருஷ்ணன் ஒரு இடத்துல இருக்கார். அத்வைதத்திலே ஊர்னவன் சொல்றார். சுவாமி வாயால ஒருத்தர் சொல்லும் போது அது பேர்பட்ட பாக்கியம் இல்லையா? அதுவும் ஒரு மனுஷனை எதிர்க்க புகழக்கூடாது. சுவாமிக்கு தெரியும், எதிர்ப்பு புகழப்பட்டாரு. பின்னாடி சொல்றாரு அவன் எப்பேற்பட்டவன். சரி, அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பேசுறாங்க. அப்படி பேசும்போது சுவாமி எதேச்சியா கேட்கிறாரு, இங்க உங்ககிட்ட ஒரு நாய் இருந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு. அது தன்னுடைய தேகத்தை விட்டு விட்டது என்ற. நாம சாதாரணமா என்ன சொல்லுவோம், அது செத்து போச்சுன்னு. அது செத்து போச்சு, போச்சுட்டோம் சார். அது தன்னுடைய தேகத்தை விட்டு விட்டது. அந்த இடத்துல நிலைக்கிறது அது விட்டது தேகம். இதை சொல்றாரு. உடனே கூட வந்தவங்களை அப்படி பாக்குறாரு சாமி. அதாவது பாத்தியா நான் சொன்னேன் அத்வைதம். அப்புறம் சாமி பேசிட்டு எல்லாம் போயிட்டாரு. அது நான் ஒரு நாள் என்னாச்சு, அவர் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? அந்த மனிதர் கோபாலகிருஷ்ணன். ஷேவ் பண்ணும்போது ஒரு இடத்துல கீறிடுது. அது எல்லாருக்கும் இயற்கை. ஒரு ரத்தம் துளி வருது. அந்த ரத்த துளியில் அவருடைய மகன் முகம் தெரிகிறது. அவர் எந்த அளவு அத்வைதத்துல ஊர்னவர்னு பாத்தீங்கன்னா அந்த மகனுடைய முகம் தெரிகிறது. அவர் புரிந்து கொண்டு வீட்டுக்கு போன் பண்றாரு. இவர் இருக்க வேற இடம், வீடு வேற இடம். நான் வருவதற்கு தாமதமாகும், எனக்காக காத்திருக்க வேண்டாம், அந்த சரீரத்தை என்ன செய்யணுமோ சம்ஸ்காரம் செய்து விடுங்கள். மகன் இறந்து விட்டான். அவர் சிம்பிளா அதை எடுத்துக்கிறாரு. நான் வரும் வரை காத்திருக்க வேண்டாம், அந்த சரீரத்தை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுங்க சரீரத்தை. இதுதான் அவருடைய வாழ்க்கை. சின்ன குறிப்பு ஒரு புத்தகத்துல இருந்தது, அதை படிச்சேன். எனக்கு அப்படியே உருகிட்டேன் நான். அதே மாதிரி பாபா கிட்ட பாத நமஸ்காரம் தான் ரொம்ப ஆசையா இருப்போம் நாங்க. பாத நமஸ்காரம் சர்வீஸ் பண்ணிட்டு பாத நமஸ்காரம். ஒரு தடவை பாபா லீலாமா கிட்ட கேட்டாராம், கிண்டி லீலாமா கிட்ட, என்ன எல்லாம் கூலி வாங்க வந்துட்டாங்களா பாத நமஸ்காரம். அவருக்கு தெரியுது நான் இன்னும் பக்தரை தேடிக்கொண்டிருந்தானே இருக்கிறேன்றாரு. அவரு என்னுடைய பாதம் அரிதானதல்லவேன்னு சொல்லிட்டு சத்யசாய் வால்யூம்ல ஒரு சாப்டர்ல பேசியிருக்காரு. அந்த சாப்டர்ல வந்துருது. சர்வத பாடி பாதம் சர்வத சிரோமுகம் அப்படின்னு ஒரு இதை சொல்லி, ஏன் பாத நமஸ்காரத்துக்கு அலையறீங்க அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அப்போ சுவாமி தேகத்தில் இருக்கிறார், நடமாடுறாரு, நல்லா நடமாடுறாரு. அந்த நேரத்தில் அந்த புஸ்தகத்தை, அந்த கட்டுரையை படித்தவுடன் இனிமேல் நான் பாத நமஸ்காரத்துக்கு அலைய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன். நீ எப்ப நீயா கொடுத்தாலும் அது பரவாயில்ல, நானா நாட மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு. அந்த கட்டுரையோட தலைப்பு ரொம்ப அருமையா இருந்தது. அந்த தலைப்பு என் மனசுல பதிஞ்சிச்சு. இப்போ சாமி பாத நமஸ்காரம் கொடுக்க வர்றாரு. சர்வீஸ் முடிச்சுட்டேன், எல்லாரும் பாத நமஸ்காரம் ரெடியா இருக்காங்க. என்னை தாண்டி போகும்போது கையை கூப்பி அவரை பார்த்துட்டு, பாதத்தை பார்க்கல, அவரை பார்த்துட்டு அந்த தலைப்பு சொல்றேன், அந்த கட்டுரையோட தலைப்பு சொல்றேன். ஏன்னா எனக்கு அதை நான் படிச்சேன், எனக்கு பாத நமஸ்காரம் வேணான்ற கருத்துல அந்த தலைப்பு சொல்றேன். சாமி புரியுமே எல்லாமே, சந்தோஷம் அப்படின்ட்டு போறாரு. என்னை பார்க்க கூட இல்லை, ஓரக்கல்ல பார்த்தாரு. சோ இது எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, சுவாமி அவரு சொல்றாரு, அதுல நான் தான் உங்க கூடவே எல்லாத்தையும் இருக்கிறேன், ஏன் என்னுடைய பாதத்தை மட்டும் தேடுறீங்க அப்படின்றாரு. ஆனா சாமி சொல்றாரு, நான் தான் முழுமையா என்னை உங்களுக்கு கொடுத்து விட்டேனே, உங்களுக்குள் முழுமையாய் நான் வந்திருக்கிறேனே, ஏன் அந்த பாதத்தை மட்டும் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சுவாமி நான் பாத நமஸ்காரம் வேண்டாம் என்று என்னுடைய சொந்தக்காரர்களும் திட்டினாங்க. அவன் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவன் பாத நமஸ்காரம் வேணான்றான். கொஞ்ச நாட்களிலேயே பாத நமஸ்காரம் நின்று விட்டது.
இப்பொழுது என்ன செய்வார்கள்? இப்போ எனக்கு சுவாமி கத்து கொடுத்தது என்னன்னா, ஸ்தூல சாயியை ரொம்ப பின்பற்றதை விட சூட்சும சாயியை பின்பற்று. ஏனென்றால் ஸ்தூல சாயி பாடியில இருக்கிற வரைக்கும் லிமிட்டட், ஃபினிட். அப்போ என்ன பண்றாரு? நீ அவருடைய நேரத்துக்கு, தரிசன நேரத்துக்கு போகணும், அவர் தரிசனத்துக்கு வரணும், உனக்கு ஃபர்ஸ்ட் ரோ கிடைக்கணும், அவர் உன்னை பார்க்கணும், நீ அவரை பார்க்கணும், அந்த நேரம் அவர் கூப்பிடுவாரு. இதெல்லாம் கண்டிஷன்ஸ்லயே வருது. அதே சூட்சும சாயை புடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் நம்ம கூடவே இருப்பார் எப்பவுமே, 24 hours. சில 24 hours ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அது மாதிரி 24 hours நம்ம கூட இருப்பாரு. என்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருப்பாரு. சூட்சும சாயி தான் நிரந்தரம், இன்னர் சாயி. அதான் சூட்சுமன்றது இன்னர், கண்ணுக்கு தெரியாது. அதுதான் அவங்க பரிசுத்தாவி. பரிசுத்தாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. பரிசுத்த ஆவின்னும் போது சாதாரண ஸ்பிரிட்டு உலகத்துல இருக்கிறது, அதாவது தெய்வீக ஸ்பிரிட்டு பரிசுத்த ஆவி. அதுதான் சூட்சும சாயின்னு சொல்றது. நம்ம அந்த சாயி நமக்குள்ள எத்தனை பேரை மாறுதங்களை உண்டு பண்ணாரோ அந்த சாயி சூட்சமா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துறாரு. அப்படி உட்காரும் போது அந்த பாதத்தை மட்டும் நீங்கள் தேடுவது அவசியம் இல்லை. என் பாதமும் கொடுத்துட்டேன், என்ன எல்லாமே கொடுத்துட்டேன் உனக்கு, நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நான் ஓடுகின்ற ஆறு, உன் தாகத்தை தீர்க்க 1 டம்ளர் தண்ணி போதும், 2 டம்ளர் தண்ணி போதும் அப்படின்ற சுவாமி. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கை துவைதத்தில் ஆரம்பித்து அப்படியே விசிஷ்டாத்வைதத்தில் கடைசியில் அத்வைதத்தில் முடிய வேண்டும். அதுதான் இயற்கை. நாம அதுதான் என்ன பண்றோம் இப்போ? சாய்ராம், யாரை பார்த்தாலும் சாய்ராம். இந்த சாய்ராம் என்ன வரும்போது இதுவே அத்வைதம் ஆயிடுது. எல்லாரும் அந்த சாய்ராமை பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதலில் நமக்குள் பார்க்கிறோம், அது மாறும்போது நமக்கே தெரியாது. அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். குணங்கள் மாறிடும், சுபாவங்கள் மாறிடும். அவன் கிறிஸ்து அவன். இந்த கிறிஸ்து அவன்ற வார்த்தைய மாத்திட்டாங்க, வெறும் கிறிஸ்டியன்னு ஆக்கிட்டாங்க. கிறிஸ்து அவனா இருக்கணும். அப்ப கிறிஸ்துவோடைய சிந்தையை உங்களுக்கு தரித்தால் தான் நீங்க கிறிஸ்துவனா மாற முடியும். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வீர்களாக பைபிள் இருக்கு. அது மாதிரி பாபாவுடைய சிந்தனை என்னன்னா, பக்தர்களுக்கு அனுகூலம் செய்யறது. நம்மால முடிஞ்சது அந்த அனுகூலத்துல கூட இருந்து நம்மால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யணும். அது ஒரு இடத்துல சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு, உன்னுடைய பக்தியும் என்னுடைய சக்தியும் ஒன்றாய் சேரும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. இயேசு நிறைய அற்புதம் செஞ்சுட்டு சாமின்னு அவங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய ஃபெய்த் தான் உன்னை ரட்சித்ததுன்றார். அந்த விசுவாசமாய் இருப்பதும் அவர்தான், நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பதும் அவர்தான். என்னுடைய பர்த்டே வருது 1992 சாமி அப்போ ஒயிட் ஃபீல்டு இருக்காரு. ஸோ நான் ஒயிட் ஃபீல்டுக்கு போறேன், ஃபேமிலியோட போறோம். அங்க ஏதோ ஒரு சின்ன வீடு கிடைக்குது வாடகைக்கு, அந்த வீட்டுல தங்குறோம். நானு, என் ஒய்ஃபு, 2 பசங்க எல்லாரும் போயிருக்கோம். பசங்களாம் சின்ன சின்ன பசங்க. எனக்கு அந்த பர்த்டேல சாமியோட பிளெஸிங்கை வாங்கணும், இதுதான் ஒரு ஆசை. சாமியோட பிளெஸிங்னா அந்த பாத நமஸ்காரம். நான் அப்போ என்னுடைய அறிவு அந்த அளவு தான் இருந்தது. பாத நமஸ்காரம் வாங்கினா பெரிய விஷயம். இன்டர்வியூ எல்லாம் அவர் கொடுத்தாதான் உண்டு. பாத நமஸ்காரம் கொடுக்கறதே பெரிய விஷயம். அன்னைக்கு போகும்போது சுவாமி வர்றாரு, எனக்கு முன்னாடி நிக்கிறாரு. நிற்கிட்டு மற்றவங்களை பார்த்து இப்படின்றாரு. எனக்கும் அவருக்கும் ஒரு 2 அடி வித்தியாசம். நான் என்ன பண்றேன், சரி இது நல்ல நேரம் சொல்லிட்டு தூரத்துல இந்த கையை நீட்டுறேன். கையை நீட்டும் போது ஃபுல்லா தொட முடியல பாதத்தை. அந்த அளவு பாத நமஸ்காரம் கிடைச்சது முதல் நாள். 2வது நாள் அன்னி தரிசனத்துக்கு போறோம். அவங்களும் வராங்க, என்னுடைய கசின், அவங்க ஃபேமிலியும் வருது. அதுல ஒரு பையனுக்கு கொஞ்சம் ஹார்ட்ல ப்ராப்ளம், அவனும் வரான் அவங்க பையனுக்கு. ஸோ எல்லாரும் கிளம்பி போறோம் பாபா கிட்ட பாக்குறது. அப்படி போகும்போது அந்த காலேஜ் எல்லாம் போய் பார்த்தோம் காலையில. அதெல்லாம் போய் பார்த்து வரும்போது இங்க சீட்டுலாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லா டோக்கன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க. ஒயிட் ஃபீல்டு ஃபுல்லா நிரம்பிடுச்சு. சாய் ரமேஷ் ஆள் தானே, அது ஃபுல்லா நிரம்பிடுச்சு. லேடிஸ் அந்த பக்கம் ஜென்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா பண்றது? நான் வெளியில ஒரு பிரகாரத்துல உட்கார வச்சாங்க, லேட்டா வந்தவங்களாம் உட்கார வச்சாங்க. அந்த நேரம் பார்த்து சுவாமி என்ன பண்ணாரு, நேரா வராரு. அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரமா தான் தெரியுது எனக்கு. அப்படியே பேசினே வந்தவர், யாருக்கிட்ட பேசினே வந்தவர் வெளியில வந்துட்டார். வெளியில அந்த சாய் ரமேஷ் வெளியில வந்துட்டார். என்ன நினைச்சாரு தெரியல சாமி, யாருடைய பிரேயரும் தெரியல.
இந்த ஓரத்துக்கு வந்துட்டாரு. லேட்டா வந்தவங்க அத்தனை பேரும் அங்க உட்காந்துக்கல, வழி விடுன்றாரு. வழியே இல்ல. நகர் நகர்ன்ட்டு மெதுவா காலடி எடுத்து வைக்கிறாரு. மெதுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கும் வலிக்காதபடி அந்த காலடி எடுத்து வைக்கிறாரு. என்கிட்ட வரும்போது நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். என் பையனா 10-20 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டான் சுவாமி பார்த்துக்குள்ள. அதாவது ஹாலில் அவருக்கு ஒண்ணுமே பண்ணல. ஹால் வந்து ஹாலோ ஆயிடுச்சு. இங்க வந்து ஃபாலோ பண்றாரு சுவாமி. அது வேற அழகா வந்துட்டார் சுவாமி. வந்து எனக்கா ஆனந்த கண்ணீர் அப்படி வருது, கொட்டுது. ஏன்னா நான் என்ன கழிவிறக்கம், எனக்கு கழிவிறக்கம் என்னன்னா, சுவாமி இந்த இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்தெல்லாம் காட்டினேன், காலேஜ் எல்லாம் காட்டியிருந்தேன். அதுல கவனம் போயிடுச்சு. டிஃபன் வேற சாப்பிட்டு வைப்போம், டிஃபன் எடுத்துட்டு வந்திருந்தோம், அதுல கவனம் போயிடுச்சு. இந்த டோக்கன் போடுறது மறந்துட்டேனே சுவாமி, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. ரொம்ப கழிவிறக்கத்துல இருந்தேன். அந்த சகையை தான் ஞாபகம் வருது. அந்த பைபிள்ல சகையை தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி சுவாமி, நீ என்ன கவலைப்படுற, நான் நதியை தேடி வந்த கடல். அந்த மாதிரி எங்களை தேடி வந்தார் சுவாமி. நாங்க நதி கூட கிடையாது, கூவம். எங்களை தேடி வந்தாரு சுவாமி. அதுதான் மறக்க முடியாத அனுபவம். அப்புறம் மறுநாள் எனக்கு பர்த்டே. அன்னைக்கு நாங்க சொந்தக்கார வீட்டுல தங்கி இருக்கோம். போய் சாக்லேட் விலையை கேட்டேன். ஒரு விலை பயங்கரமா சொன்னான். அந்த சாக்லேட் 1 கிலோ சாக்லேட், அதுல எது கம்மியா இருக்குதுன்னு கேட்டேன். அந்த வேலை சொன்னான். நான் வாங்கிட்டேன். அந்த சாக்லேட் பேக் வாங்கிட்டேன். வாங்கிட்டு கடை விட்டு இறங்குறேன். அப்படியே வானத்தை காட்டுறேன். சாமி, இது விலை கம்மியா இருக்கிறதால என்னை விட்டுறாத, நீ வந்து எனக்கு கண்டிப்பா பிளஸ் பண்ணணும் சாமி. ரொம்ப விலை கம்மி தான், என்னுடைய சூழ்நிலையை பார்த்துக்கோ. ஏன்னா நான் மெட்ராஸ் திரும்பறதுக்கு கொஞ்சம் பணம் தேவை, யார்கிட்டையும் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால என்னுடைய சூழ்நிலையை பார்த்துக்கோ சாமி, நீ தான் எனக்கு பண்ணணும். இதுக்காக என்னை தள்ளி விட்டுறாத. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன்னு பைபிள்ல இருக்குது. ஜீசஸ் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன், புறம்ப தள்ள மாட்டேன், அவனை அணைச்சிப்பேன்றாரு. அதனால்தான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் இடத்தில் செல்லுங்கள்னாரு. அவர் உலகம் ஃபுல்லா போல் சொல்ல, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் இடத்தில் செல்லுங்கள்னாரு. அது மாதிரி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். அது மாதிரி சுவாமி என்னிடத்துல அவ்வளவு அழகா தேடி வந்தாரு. சுவாமி வந்தார், நேரா என்கிட்ட வந்தார், நின்னார், அப்படியே சாக்லேட் தூக்கி அடிச்சாரு. அதுல எங்களுக்கும் கொஞ்சம் சாக்லேட் கிடைச்சது. எங்களுக்கு எத்தனை பேரோ அத்தனை பேர் சாக்லேட் கரெக்டா கிடைச்சது. அதிகமும் இல்லை, குறைவும் இல்லை. பைபிள்ல ஒரு வசனம் வரும், தேவர்கள் உணவாகிய மன்னாவால் அந்த இஸ்ரேலர்கள் எகிப்துல இருக்கும்போது, அந்த இஸ்ரேலுக்கு போகும்போது எகிப்திலிருந்து அந்த உணவு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ சில பேர் என்ன பண்றாங்க, சேர்த்து வச்சுப்பாங்களாம். அப்ப சேர்த்து வச்சது கெட்டு போயிடுமா அன்னைக்கு. அதாவது அதுல பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், தேவர்கள் உணவை அவர் கொடுக்கும்போது குறைந்தவர்களுக்கு குறைவும் இல்லை, மிகுந்தவருக்கு மிகுதியாகவும் இல்லை. கரெக்டா அன்றன்றுள்ள அப்பன்னு சொல்லுவாங்க சுவாமி ஜீசஸ். அன்றன்றுள்ள அப்ப அவங்களுக்கு கிடைச்சது. அது மாதிரி அதே நேரத்துல சனிக்கிழமை அவங்க வந்து ஓய்ந்து இருக்கிற நாள், அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு கட்டளை. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டபுளா சேர்த்து பார்க்கலாம். மன்னான்றது கீழே கிடக்குமா அந்த புல்வெளியில, டபுளா சேர்த்துப்பாங்க. ரொம்ப ருசியா இருக்குமா அது மன்னா. இங்க யாருக்கும் தெரியாது அது எப்படி இருக்கும், அமிர்தம் மாதிரி மன்னா. டபுளா சேர்த்து பார்க்கலாம், அன்னைக்கு கிடையாது. மத்த நாடு பேராசையில சேர்த்து வச்சீங்கன்னா கெட்டுரும். உனக்கு தேவை எவ்வளோ அவளுக்கு கொடுப்பேன்ற மாதிரி சுவாமி கிட்ட தான் சொன்னேன், சுவாமி நீ வந்து என்ன பிளஸ் பண்ணணும். அன்னைக்கு வந்தாரு, தூக்கி அடிச்சாரு சாக்லேட். எவ்வளவு ராது. அப்புறம் அங்கேயே நிக்கிறாரு என்னைய பார்த்துட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம். அப்படி தன்னை மறந்து கண்ணீர் விடுகிறேன். ஒண்ணுமே புரியல. அந்த சன்னிதானம் யாரா இருந்தாலும் கடின மனசுள்ள கூட அழுதுவான் சாமி சன்னிதானம். அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது, பாத நமஸ்காரம் எடுத்துக்கலையே அப்படின்னு. உள்ள போய் அந்த பாதத்தை தொடர்றேன். அவ்வளவு அந்த மாதிரி ஒரு பூ போன்ற ஒரு பாதம், அப்படியே ஆனந்தம். அப்புறம் தான் கிளம்புற சுவாமி, நீ கேட்டது நான் கொடுக்குற வரையும் நான் போக மாட்டேன். அப்புறம் தான் கிளம்புற. இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை சுவாமி எனக்கு செஞ்சாரு.